இங்க ஒருத்தன் முன்னுக்கு வர்றதுக்கு அடக்குமுறைங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல சொந்த ஜாதிக்குள்ள அவங்க ஜாதிக்குள்ள அடக்குமுறை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்துட்டா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதிகளுக்கு இடையே ஆதிக்க ஜாதி ஆண்ட ஜாதி இந்த பிரச்சனைக்குள்ள அவங்களுக்குள்ள அடக்குமுறை, அந்த ஊரையும் தாண்டி ஒரு ஸ்டேட் லெவல்ல வந்துட்டா ஸ்டேட் லெவல்ல அடக்குமுறை, அதை தாண்டி இந்தியா லெவல்ல வந்துட்டா தேசத்தின் அளவில் அடக்குமுறை. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தாண்டி தாண்டி தான் ஒருத்தன் ஜெயிக்க வேண்டியது இருக்குங்கிறத ரொம்ப அழகா மாரி செல்வராஜ் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஆக இதுக்கு இந்த தடைகளை போடுறதுக்கு ஜாதிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை மட்டும்தான் பிரச்சனைங்கிறத தெளிவுபட சொல்லியிருக்காரு. இப்ப துருவ விக்ரம் ஓரளவுக்கு கபடி ஆடி அவர் என்ன பண்றாரு, ஓரளவுக்கு பரிணமிச்சு ஒரு பெரிய பிளேயரா வரும்போது எப்படின்னா, நம்ம லால் கேரக்டர், அதாவது கந்தசாமி ரோல் பிளே பண்றாருல, அவர் தான் அந்த பெரிய டீமை நடத்துறாரு. கந்தசாமி கபடி குழுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. அதுல தான் அந்த பையன் ஆடுறான். ஆடி வரும்போது லால் கேட்கிறாரு, யாருப்பா அந்த பையன் நல்லா ஆடுறானே அப்படின்னு. நல்லா ஆடுறான், ஆனா அவன் நம்மால் இல்லை. இந்த ரிவ்யூவை நீங்க முழுமையா பார்க்கணும்னா கீழே சேனல் லோகோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் லிங்கை கிளிக் பண்ணி முழுமையாக பார்க்கலாம்.